தினம் ஒரு மனித கதை. மனிதர்கள் எப்படி கதை சொல்ல வேண்டும் அப்படின்னா, நிஜத்தில் நடக்கிற மாதிரியான சம்பவங்களை கதையில் சொல்லக்கூடாது. ஒரு கதையை சொன்னால் இது கற்பனையில் தாங்க நடக்கும், நிஜத்தில் நடக்கவே முடியும், நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட கதைகளை தான் கற்பனை பண்ணி சொல்லணும். நிஜத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத சம்பவங்களை தான் கற்பனை பண்ணி கதையாக சொல்லணும். அந்த மாதிரி தான் நான் ஒரு கதையை சொல்கிறேன். நான் இன்றைக்கி அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா, திடீர்னால ராத்திரி எல்லாருமே ஒரு 10 வயசுக்குள்ளே உட்பட்ட பசங்க எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. நைட்டு தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே வெளியில் திடுதுப்புன்னு கூட கதவை திறந்து வெளியே வந்துட்டு எல்லோரும் ஓடுறாங்க. எங்கடா ஓடுறீங்க? எல்லாம் அந்த 10 வயசுக்கு உட்பட்ட பசங்க தான் ஓடுறாங்க. அப்பா அம்மாலாம் கேட்குறாங்க, ஏன்டா ஓடுற இந்த நடுராத்திரியில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் கடலுக்கு போகிறோம், பக்கத்தில் கடல் ஒன்று இருக்குது, கடலுக்கு போகிறாங்க. கடலுக்கு போனோன்னே அந்த கரைக்கிட்ட போனோன்னே அந்த இங்கே கடலில் குதிச்சிருவாங்களோ, பின்னாடி பெற்றவங்க ஓடி வராங்க. இந்த பிள்ளைகள்லாம் 10 வயசுக்கு உட்பட்ட பசங்களாம் வேகமாக ஓடி வரானுங்க. எங்கடா போகிறீங்க? அது ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது. அந்த ஊரில் உள்ள எல்லா பசங்களும் நைட்டு 10 மணிக்கு திடீர்னால எந்திரிச்சு எல்லோரும் கடற்கரையை நோக்கி ஓடுறாங்க. எங்கே கடலில் குதிச்சிருவானுங்களோ, நிறைய பசங்களும் நீச்சல் வர தெரியாது, என்னடா பண்ணுறதுன்னு பின்னாடியே ஓடி போகிறாங்க. நைட்டு ஒரு 10 மணி இல்லை 12 மணி அது. எல்லோரும் ஓடுறாங்க, பின்னாடியே ஓடுறாங்க. திடீர்னால அந்த பசங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கடல்கிட்ட கரைக்கிட்ட வந்தோடனே எல்லோரும் குழியை தோண்ட ஆரம்பிச்சிட்றானுங்க. குழியை தோண்டிட்டு கடற்கரையில் குழியை தோண்டுறானுங்க. குழியை தோண்டிக்கிட்டே இருக்கானுங்க. ஆழமாக வேறு தோண்டிகிட்டு இருக்கானுங்க. பாறை எதுவுமே கிடையாது, கடற்கரைன்றனால மண்ணை வச்சு தோண்டிகிட்டே இருக்கிறான். அந்த குழி ஆழமாக போயிட்டே இருக்குது. அந்த குழிக்குள்ளேயும் இவங்க போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நைட்டு 12 மணிக்கு நடக்குது. மக்கள் என்னடா ஒரே குழப்பமாயிட்டாங்க, இவங்க என்ன தான் பண்ணுறாங்க, என்னத்தை தேடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆழமாக எல்லா பசங்களும் அந்த மாதிரி குழி தோன்றுறானுங்க. அந்த பேரண்ட்ஸ்லாம் என்னத்தான் தோன்ற, இவங்களால ஒன்றுமே அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சரி இவங்க என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு குழி தோன்றாங்களே, நாங்களும் சேர்ந்து தோன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த மண்ணை எடுத்துக்கூட, இந்த மாதிரி நான் அள்ளி போடுறேன் அப்படின்னு பேரண்ட்ஸும் உதவி பண்ணுறாங்க. ஆனால் இந்த பசங்க எதுக்காக குழி தோன்றாங்கன்னு அந்த அம்மா அப்பாவுக்கு தெரியல. ஆனால் பசங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்காக அந்த பேரண்ட்ஸும் ஒத்துழைக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா உள்ளே போய் ஒளிஞ்சு விளையாடுறானுங்க. இப்போ நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுறாங்க. என்னடா இது, எதையோ தேட போகிறோன்னு எல்லாம் நினச்சாங்க. கடைசியில் ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டு, அதுவும் நடுராத்திரியில் 12 மணிக்கு எல்லா ஊரில் இருக்கிற எல்லா 10 வயசுக்கு உட்பட்ட பசங்க திடீர்னால எழுந்திரிச்சு 5 கிலோமீட்டர் நிற்காமல் ஓடி வந்திருக்கானுங்க. ஓடி வந்துட்டு கடற்கரையில் கிட்டத்தட்ட 18 அடி ஆழத்துக்கு உள்ளே போய் ஒளிஞ்சு உள்ளே போய் பதுங்க. அது கடல் தண்ணி வேறு உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்தாலும் பரவாயில்ல, உள்ளுக்குள்ளே முங்கிக்கிட்டு தலையிலேருந்து ஒளிஞ்சு விளையாண்டுட்ருக்கானுங்க. ஒளிஞ்சு விளையாட்டு அப்புறம் வெளியில் எட்டி பார்க்குறாங்க, யாராவது மாட்டுறாங்களா இல்லையா, அவங்க தோத்துட்டாங்க, யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன பரிசு, அவங்க நாளைக்கு கடலில் ஆழம் வரைக்கும் ஆழத்துக்கு போகணும், நீச்சல் அடித்து ஆழமாக போகிறதுக்கு அவங்க தான் அதான் பரிசு. இப்படி ஒரு விளையாட்டு பார்த்தீங்களா? இப்படி ஒரு விளையாட்டு நிஜத்தில் நடக்கவே நடக்காது உலகத்தில். 5 கிலோமீட்டர் யாராவது நிற்காமல் ஓடி வர முடியுமா? அதுவும் நைட்டு 12 மணிக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் பெற்றவங்க எல்லோரும் பின்னாடியே ஓடி வராங்க. பிள்ளைங்க எதுக்காக அந்த குழியை தோன்றுறாங்க அதுன்னு தெரியாமல் அந்த பிள்ளைகளுக்கு அவங்க உதவி வேறு செய்கிறாங்க. எங்கேயாவது இந்த மாதிரி பெற்றோர்கள் இருப்பாங்களா? இந்த மாதிரி பைத்தியக்கார பெற்றோர்கள் எங்கேயாவது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்போ இது நிஜத்தில் நடக்காது, இது கற்பனையில் தான் நடக்கும். அப்போ அதுதான் கதை. இப்படி தான் கதை சொல்லணும் உலகத்தில். இந்த மாதிரி நிஜ உலகத்துலேருந்து நீங்கள் நிஜ உலகத்தை மறந்துடுங்க. நிஜ உலகத்தில் நடக்கிற மாதிரியே சம்பவங்களை கற்பனை பண்ணி சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நிஜ உலகத்தில் எல்லார் வாழ்க்கையிலும் சம்பவங்கள் நடக்குது, அதுதான் சொல்கிறாங்களே, அதுதான் பேசும்போது அதுதானே பேசுகிறாங்க. நான் இனிமேல் தோட்டத்துக்கு போனேன், அதை அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லி நிஜ வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை தானே இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதையே திரும்ப கதைன்னு வரும்போது அதையே திரும்ப கற்பனை பண்ணி ஏன் சொல்லணும்? கதைன்னா அது வேறு மாதிரி இருக்கணும், அது நிஜத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் உலகத்தில் எங்கேயுமே நடக்காது அப்படிங்கிறத விஷயத்தை தான், அப்படிப்பட்ட சம்பவங்களை தான் நீங்கள் கற்பனை பண்ணியே சொல்லணும். அதுதான் மனித கதை. அந்த கதையை யார் கண்டுபிடிச்சா? அது நான் தான் கண்டுபிடிச்சேன். மனித நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதனாகிய நான் தான் கண்டுபிடிச்சேன். இதுதான் மனித கதை. இந்த மனிதர்கள் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த மனிதர்கள் இப்படித்தான் கதை சொல்வார்கள். இதுவரைக்கும் சொன்ன கதையெல்லாம் அவ்வளோதான், இது ஒரு பரிசோதனை. இதுவரைக்கும் சொன்ன கதைகள்லாம் எது உண்மையான கதை என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு பரிசோதனை. நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ பொன்னியின் செல்வன் அப்படின்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பரிசோதனை முயற்சி. இப்படியெல்லாம் கதை சொல்லி பார்க்குறாங்க. இந்த மாதிரிலாம் கதை சொல்லி பார்க்குறாங்க. அது மாதிரி ஒருத்தர் சிறுகதை, ஒருத்தர் நெடுங்கதை, அப்புறம் அந்த கடந்த காலம், அது ஃபேண்டசி அப்படி இப்படின்னு என்னென்னோ கதை சொல்லி பார்க்குறாங்க. கடைசியில்
கதைன்னா அதை சொல்லணும், எழுதக்கூடாது. கதை என்றால் சொல்ல வேண்டும், எழுதக்கூடாது. நோட்டு பேனா கண்டுபிடிச்ச உடனே எழுதி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிடும். வழக்கத்தையே மாற்றிட்டாங்க. கதைனாலே சொல்லுன்னு தான் அர்த்தம். அதனால் இதுதான் கதை, இதுதான் மனித கதை, இப்படித்தான் மனிதர்கள் கதை சொல்ல வேண்டும். இந்த விதிமுறையை பின்பற்றி தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இனிமேல் வரும் காலங்களில் இந்த மனிதன இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் கதை சொல்வார்கள். அப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு, மனிதர்கள் எப்படி கதை சொல்ல வேண்டும் என்கிற விதிமுறையை கண்டுபிடித்தவன், மனித கதையவே கண்டுபிடித்தவன் நான். எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பாருங்க. எனது கண்டுபிடிப்புக்கு அழிவே கிடையாது. மனித இனம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனது கண்டுபிடிப்பு இருக்கும். ஆனால் அந்த மனிதர்களுக்கு தெரியுமா, ஒரு காலகட்டத்தில் 5 லட்சம் வருஷத்துக்கு அப்புறமும் நான் சொல்கிற மாதிரி தான் கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதை கண்டுபிடிச்சது யார்? 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். அவர் தான் முதலில் மனித நிலையில் முழுமையடைஞ்சார். மனித இனம் பரிணாம வளர்ச்சியில் முயற்சியின் பலனாக மனித நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதன் அவன் தான் இதை கண்டுபிடிச்சான் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களேன்னு எனக்கு தெரியாது. 5 லட்சம் வருஷத்துக்கு அப்புறமும் இதை அவங்க பேசுவாங்களா? மனிதருடைய கடந்த கால வரலாறு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. கண்டிப்பாக நம்முடைய வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னும் 5 லட்சம் வருஷம் கழிச்சு இந்த மனிதர்கள் இந்த பூமியில் இருக்காங்க அப்படின்னா அப்போ என்னை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். அவர் இந்த ஊரில் பிறந்தார், அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. அவர் இந்த ஸ்கூலில் படித்தார், அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஆனால் மனித இனம் இப்படி குரங்கு விலங்குகளாக இருந்து மனம் என்னும் நோய் ஏற்பட்டதால் மனித நிலைக்கு மாறத் தொடங்கியது. உருவ மாற்றம், உடல் மாற்றம் ஏற்பட தொடங்கியது. அப்புறம் அதை குனிந்து நடந்து கொண்டிருந்த அந்த குரங்குகள் உடம்புல ரோமங்கள்லாம் இருந்து அப்புறம் அதெல்லாம் கழிய ஆரம்பித்து அப்புறம் நிமிர ஆரம்பிச்சிது. அந்த முயற்சி ஒரு கட்டத்தில் முழுமையடையுது. அந்த முயற்சி தான் குரங்குகள் விலங்குகளாக இருந்த குரங்குகள் மனிதர்களாக மாறுவதற்கான முயற்சி. குனிந்த நிலையில் நடந்து கொண்டிருந்த அந்த குரங்குகள் மனிதர்களாக வாழ்வதற்கான அந்த முயற்சி ஒரு கட்டத்தில் முடிவடைகிறது. அந்த முடிவடைகிற அந்த வெற்றி, அந்த முழுமையடைகிற அந்த முயற்சி யார்கிட்ட நடக்குது? மனித நிலையில் முழுமையடைந்த என்னிடம் நடக்கிறது அந்த வெற்றியின் ஒரு புள்ளி. அப்போ இதை பற்றி இந்த மனிதர்கள் இந்த பூமியில் 10 லட்சம் வருஷம் இருந்தாலும் சரி, இந்த கதையை அவங்க பேசலைன்னா அவங்க வாழ்க்கையில் அர்த்தம் கிடையாது. ஏன்னா வரலாறு கரெக்டாக பேசணும். இந்த வரலாறு நான் என்னுடைய அப்பா யார், அம்மா யார், நான் எந்த ஊரில் பிறந்தேன், நான் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன், இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இது தேவையில்லாத விஷயம். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் தான் அவர் பிறந்தார். தமிழ்நாடு தான் அவருடைய மண். தமிழ்நாடு தான் மனிதர்களின் பிறந்த பூமி. மனிதர்கள் உருவானதும் இந்த பூமி தான். இங்கே இருக்கிற முதலில் அந்த பரிணாம வளர்ச்சி முற்று பெற்று முழுமையடைந்த அந்த முதல் மனிதன் இந்த தமிழ்நாட்டில் தான் இருந்தார். அவர் தான் இந்த மனிதர்கள் எப்படி கதை சொல்வது, எப்படி அதற்கு முன்பு வேறு மாதிரியாக கதை சொல்லி கொண்டிருந்தார்கள், வேறு மாதிரியாக பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர் தான் பாட்டையே கண்டுபிடிச்சார். எப்படி பாடணுங்கிறத கண்டுபிடிச்சார். எப்படி அவர் கண்டுபிடிக்கலைனாலும் அது கண்டுபிடிக்கலைன்னா இன்னொருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் அவர் தானே கண்டுபிடிச்சார். ஆனால் அப்படி யாரும் கண்டுபிடிக்கலையே, இன்னொருத்தர் கண்டுபிடிக்கல, நான் தானே கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால் இது கண்டுபிடிப்பு. அவர் இல்லைன்னா கண்டுபிடிப்புங்கிறது இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் கண்டுபிடிப்பாங்க, நான் இல்லைன்னா இன்னொருத்தர். ஆனால் இந்த இடத்துல நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன், இன்னொருத்தர் கண்டுபிடிக்கல. அதனால் இது எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறது இது எனக்கு பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம். அப்போ சொல்கிறேன், இன்னும் 10 லட்சம் வருஷத்தில் இந்த மனுஷன் உயிரோடு இருந்தால் கூட இந்த வரலாறை என் கதையை பற்றி கொஞ்சமாவது பேசணும். கொஞ்சம் ஒரு மேலோட்டமாக 2 வரியிலேயாவது பேசிட்டு போகணும். இதை யார் கண்டுபிடிச்சாங்க? அப்புறம் நான் இந்த மாதிரி சொல்கிறேன்ல, இந்த விதிமுறையை பின்பற்றி தான் மனிதர்கள் பாட போகிறாங்க, ஆட போகிறாங்க, ஓவியம் வரைய போகிறாங்க, கவிதை எழுத போகிறாங்க, கதை சொல்ல போகிறாங்க. அப்பேற்பட்ட காலத்தால் அழியாத கண்டுபிடிப்புன்னு சொன்னால் அது இது மட்டும்தான்.